பவானி அணைக்கட்டும்பாங்க, காரியாமலை அணைக்கட்டு ரெண்டு ஒண்ணுதாங்க. தண்ணி அணையில வந்துட்டாக்கா கூட்டம் நிறைய வருங்க. குளிக்கிறதுக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். நல்லா ஏகப்பட்ட கூட்டம் வருங்க. கடை கண்ணி எல்லாம் இருக்குது, எல்லா சௌகரியம் இருக்குதுங்க. மீன் எல்லாம் கிடைக்குங்க. சாப்பாடு 100 ரூபா, மீன் குழம்பு 2 பீஸ் மீன், சாப்பாடு ரசம் 100 ரூபாய்ங்க. எப்போ வந்து போலாங்க. இங்க டைம் கலண்டர் கிடையாது உங்களுக்கு. காலை 6 மணி நைட்டு 7 மணிக்கு இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. கறி மீன் எல்லாம் செஞ்சு சாப்பிடலாங்க. இந்த தண்ணி வந்து எப்பயும் வந்துட்டு இருக்கோம். வரும்போது ஃபோன் பண்ணிடுவாங்க. பீஸ் வந்து 50 ரூபாங்க. ஒரு பிளேட் 50 ரூபா. இந்த பீஸ் வெறும் பீஸ் இருக்கு 150 ரூபாங்க. இந்த சின்ன பீஸ்ல எடுத்தீங்கன்னா 50 ரூபாங்க. சுண்டல் இருக்குது, அணைச்சுமா வாங்க இருக்குது, எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட. வணக்கம் மக்களே, சுரேஷ் யூடியூப் சேனலுக்கா நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா காலிங்கரை அணையில வந்துருக்குறேங்க. இந்த காலிங்கரை அணைங்கிறது வந்து பவானிக்கு மிக அருகே இருக்குதுங்க. சுமார் 800 வருட பழமையான இந்த காலிங்கரை அணையில வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை இங்க என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்க இருக்குதுங்க. கூட்ட நெரிசல் இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாங்க. சாப்பாடு வசதி இருக்குதுங்க. இங்கே மீன் செஞ்சுறாங்க, சாப்பாடு எல்லாம் செஞ்சுறாங்க. மேலும் பல்வேறு விவரங்களை இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுவே நம்ம சுரேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்ம சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆள் வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய பல பயனுள்ள வீடியோக்கு உங்க பார்வைக்கு உடனடியாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 700 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்ட தமிழர்களின் பழமையான நீர்ப்பாசன அதிசயம்தான் இந்த காலிங்கராயன் அணைக்கட்டு. கிபி 1271ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்ட இந்த அணை இன்றும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு உயிராக இருந்து வருகிறது. இந்த அணையிலிருந்து தொடங்கும் சுமார் 92 கிலோமீட்டர் நீளமான காலிங்கராயன் வாய்க்கால் பல கோணங்களிலும் வளைந்து செல்லும் அமைப்பில் இருப்பதால் மக்கள் இதை கோணவாய்க்கால் என்றும் அழைக்கிறார்கள். அந்த காலத்தில் தமிழர்களின் பொறியியல் அறிவையும் நீர் மேலாண்மை திறமைகளையும் வெளிப்படுத்தும் இந்த வரலாற்று அதிசயத்தை பற்றி வாங்க முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த அணை தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் உள்ளது. இந்த அணையை கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த காலிங்கராயன் என்ற அரசர் கிபி 1271ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பித்ததாகவும் சுமார் 12 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்ற பணிக்கு பிறகு கிபி 1283ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. அதாவது இன்று வரை இந்த அணை 740 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டுள்ளது. அந்த காலத்தில் எந்த மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லாமல், ஜேசிபி, லாரி போன்ற இயந்திர வசதிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு பெரிய நீர்ப்பாசன திட்டம் உருவாக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாக கருதப்படுகிறது. இந்த அணையின் முக்கிய நோக்கம் பவானி ஆற்றின் நீரை சேமித்து விவசாய நிலங்களுக்கு கொண்டு செல்லுதல். இந்த அணையிலிருந்து தொடங்கும் காலிங்கராயன் வாய்க்கால் தமிழ்நாட்டின் மிகவும் பழமையான வாய்க்காலில் ஒன்றாகும். இந்த வாய்க்காலில் மொத்த நீளம் சுமார் 92 கிலோமீட்டர் ஆகும். இந்த வாய்க்கால் ஈரோடு மாவட்டத்தின் பல கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்களை கடந்து செல்கிறது. இதன் மூலம் சுமார் 15,000 முதல் 16,000 ஏக்கர் வரை விவசாய நிலங்களை பாசன வசதி பெறுகின்றன என்று கூறப்படுகிறது. இன்னும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த வாய்க்காலின் நீரை நம்பியே விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த வாய்க்காலில் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இது நேராக அமைக்கப்படவில்லை, பல கோணங்களும் வளைவுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் மக்கள் இதை கோணவாய்க்கால் என்று அழைக்க ஆரம்பித்தனர். கோணவாய்க்கால் என்ற பெயர் வந்ததற்கான காரணம் இந்த வாய்க்கால் பாம்பு போல வளைந்து வளைந்து செல்லும் அமைப்பில் இருப்பதுதான். ஆனால் இது சாதாரண வடிவமைப்பு அல்ல. அந்த காலத்திலே தண்ணீரின் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், கரைகள் உடையாமல் பாதுகாக்க வேண்டும், மேலும் அதிகமான கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு நீர் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த கோண வடிவமைப்பை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மழைக்காலங்களில் அணையில் தண்ணீர் திறக்கப்படும் போது இந்த பகுதி மிகவும் அழகாக காட்சியளிக்கும். அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துக்கு வந்து தண்ணீர் ஓடும் காட்சியை பார்வையிடுவார்கள். இன்றும் இந்த அணை மற்றும் வாய்க்கால் ஈரோடு மாவட்ட விவசாயத்தின் முக்கிய உயிர்நாடியாக இருந்து வருகிறது.
700 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் பயன்பாட்டில் இருக்கும் இந்த காளிங்கராயன் அணைக்கட்டு தமிழர்களின் அறிவு, பொறியியல் திறமை மற்றும் விவசாய பாரம்பரியத்தின் உயிருள்ள சின்னமாக கருதப்படுகிறது. என் பேர் ராஜேந்திரங்க. பவானி அணைக்கட்டும்பாங்க, காரியாமலை அணைக்கட்டு ரெண்டு ஒண்ணுதாங்க. தண்ணி அணையில் வந்துட்டாக்கா கூட்டம் நிறைய வருங்க. குளிக்கிறதுக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். நல்லா ஏகப்பட்ட கூட்டம் வருங்க. கடை கண்ணி எல்லாம் இருக்குது, எல்லாம் சௌகரியம் இருக்குதுங்க. ஆனா துணி மாத்திரை ஒண்ணு மட்டும்தான் இங்க இடம் இல்லைங்க. அது கூட சீக்கிரம் வச்சிருவாங்க. அணைக்கட்டுக்கு எப்பயுமே கூட்டம் வரும். நோம்பி நோடியும் அதிகமா வருங்க. பொங்கல் அன்னைக்கெல்லாம் ஏகப்பட்ட கூட்டம் வரும், லட்சக்கணக்கில் வருங்க. வந்து பாருங்க, கடை கண்ணி எல்லாம் இருக்குதுங்க. பார்சல் போட்டு அதை சுத்தி காட்டுங்க. 3 நாள் போனா 100 ரூபாய்ங்க, 4 பேர் போனா 150, 5 பேர் 6 பேர் போனாக்கா 200 ரூபாய்ங்க. பரசலை சுத்தி காட்டுவோம். இங்கிருந்து டேம் வரலையும் கடைசி வரலையும் சுத்தி காட்டுவோங்க. வந்து பாருங்க, பவானி அணைக்கட்டுங்க, நல்லா அருமையா இருக்குங்க. குளிச்சு பாருங்க. தண்ணி மழை வந்தா வருங்க. தண்ணி வந்து இன்னொரு 4 நாளைக்கு விடாம ஓடுங்க. வாய்க்கால தூக்கி விட்டாங்கனாக்கா கொஞ்சம் குறைஞ்சிக்கு. மறுபடியும் மழை வந்தா நிரந்தரமா 6 மாசத்துக்கு 7 மாசத்துக்கு வருங்க. இதான் வந்து கரெக்டா நார்மல் தண்ணி. இதுக்கு மேல அதிகமா வந்தா குளிக்க முடியாதுங்க. கம்மியா இருந்தாலும் குளிக்கலாம். இது வந்து நார்மலுங்க, கரெக்டா இருக்குங்க. இந்த இடத்துக்கு வந்துங்க ராயல் பேட் ரோட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து ரைட்ல கட் பண்ணி மறுபடியும் ரைட்ல கட் பண்ணா வேலை முடிஞ்சுங்க. அணைக்கட்டுக்கே வந்துடலாங்க. அணைக்கட்டு வந்து உத்தண்டராயன் கோயில்பாங்க. பவானி உத்தண்டராயன் கோயில் அணைக்கட்டுங்க. அப்படி கேட்டு வந்தீங்களா நேரம் அங்கே வரலாம். ராயல் பேட் ரோட்ல ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா வந்து அப்படியே ரைட்டு, மறுபடியும் ஒரு கட்டு விட்டு 2வது கட்டு ஸ்ட்ரைட்டா ரைட்ல கட் பண்ணி ஆத்துக்கு அணைக்கட்டுக்கே வருங்க. வண்டி வருங்க. வண்டி குறைஞ்சி 100 கணக்கு வண்டி நிற்கலாங்க. அந்த அளவுக்கு இடம் வசதி எல்லாமே இருக்குங்க. நல்லா ஃபேமஸ் ஆகிப்போச்சு. வந்து இப்போ நான் வைக்கிறது போண்டா, பச்சி, அனாசி பழம், கோசை பழம், தண்ணி, மீன் வறுவல், குழம்பு, சாப்பாடு எல்லாமே போடுவோங்க. மீன்லாம் ஆத்துந்து கொண்டு வருதுங்க. ஆத்துந்து நாங்களே பிடிச்சிக்கிறோங்க. நாங்களே பிடிச்சி நாங்களே இது பண்ணிக்கிறது. ரெகுலரா இருப்போங்க. செல் நம்பர் 95ங்க 78 50 22 36ங்க. மிஸ் ராஜேந்திரன் வரும் பாருங்க. அதுலயே கரெக்டுங்க. அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, குறைஞ்சி 100 கணக்கு கேட்பாங்க. நான் வந்து கேட்டாங்க டீட்டெயில் அப்போ தண்ணி வருதுன்னா வருது, வள்ளினா வள்ளின்னு சொல்லிடுவேன். இப்போ இந்த தண்ணி வந்து 3 நாள் ஆகுது. 1 மாசமா தண்ணி வந்து வர கிடையாதுங்க. தண்ணி சுத்தமா எல்லாம் டை ஆயிடுச்சு. இந்த 3 நாளா மழை வந்தங்காட்டி தண்ணி வந்து சேர்ந்துக்குங்க. அதனால குளிக்கிறதுக்கு நல்லா மகிழ்ச்சியா இருக்கும். நல்லா பிரமாதமா இருக்கும். குளிக்க பாருங்க. இது வந்து வருஷம் பூரா வருங்க. சித்திரை மாசம் 1 மாசம் மட்டும் இருக்காது. வருஷம் பூரா தண்ணி இருக்கும். கூட்டம் வந்து வந்துட்டே இருக்கும். பொங்கல், மாட்டு பொங்கல், கருநாள் அன்னைக்கெல்லாம் லட்சக்கணக்கான கூட்டம் வருங்க. தீபாவளிக்கு கூட்டம் வருங்க. கூட்டம் வந்து குளிச்சு போனவங்க மறுபடியும் மீண்டும் திரும்பி வந்துட்டு இருப்பாங்க. யாரும் வராம போக மாட்டாங்க. தண்ணி ஆள் இல்லைங்க. அணையிலிருந்து இந்த கடைசி வரலி இடுப்பு தண்ணி, கழுப்பு தண்ணிமா தண்ணி கிடையாது. அந்த பக்கம் செடியோரம் போகக்கூடாது. இந்த அணையோரம் இருந்து வேணா குளிக்கலாம். பவானி சார் டேம்ல இருந்து வருதுங்க. பவானி சார் வந்து கொடியேறி விட்டு இங்க பவானி கூடுதறி போகுது. அப்படியே ஜாயிண்ட் ஆகி கீழே போயிடும். கொடுமுடியாக போகுது. வந்து மீன் குழம்பு சாப்பாடுலாம் கிடைக்குங்க. 2 பீஸ் மீனுங்க. அது வந்து சாப்பாடு விலை 100 ரூபா. நீங்க வயிறு ரொம்ப சாப்பிட்டு போலாங்க. நீங்க வந்து குழம்பு டேஸ்டா இருக்கிறதுனால மீண்டும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே பண்ணிக்கலாம். இப்போ நீங்க போன் பண்ணி இதே நம்பருக்கு போன் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடோட கிடைக்குங்க. 100 ரூபாய்ங்க. அட்வான்ஸ் வந்து முதல்ல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சாப்பாடு அத்தனை சாப்பாடு செஞ்சுக்கலாம். 20, 40, 50 எத்தனை சாப்பாடு தான் வாங்கிக்கலாம். காலையிலே போன் பண்ணி சொல்லிடுங்க. நீங்க 11 மணி 12 மணிக்கு உங்களுக்கு ரெடி ஆயிருங்க. குழம்பு, ரசம் எல்லாமே கிடைக்கும். என் பேர் உமா. சாப்பாடு, மீன் குழம்பு, ரசம் எல்லாம் கிடைக்கும். பஜ்ஜி, போண்டா, சோளக்கருது, அன்னாச்சி பழம், கோசா பழம், மீன் எல்லாம் கிடைக்குங்க. சாப்பாடு 100 ரூபா. மீன் குழம்பு 2 பீஸ் மீன், சாப்பாடு, ரசம் 100 ரூபாய்ங்க. ரோஸ்ட் மீன் எல்லாம் 50 ரூபா, 60 ரூபா. பெரிய மீனா இருந்தா 100 ரூபா, 150 ரூபா. சைஸ் பொறுத்தளவுங்க. நீங்க ஆர்டர் காசு கொடுத்தீங்கன்னா இவ்வளவு இத்தனை பேர் வராங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க அத்தனை பேருக்கு செஞ்சு கொடுத்துருவோங்க. வணக்கங்கண்ணா. என் பேர் அப்புக்குட்டிங்க. பவானியிலிருந்து பேசுறோங்க. நாங்க அந்தோப்புலேருந்து பேசுறேங்க. மீன் பாத்தீங்கன்னா பீஸ் வந்து 50 ரூபாங்க. ஒரு பிளேட் 50 ரூபா. இந்த பீஸ் பெரிய பீஸ் இருக்கு 150 ரூபாங்க. இந்த சின்ன பீஸ்ல எடுத்தீங்கன்னா 50 ரூபாங்க. சுண்டல் இருக்குது, அனைச்சும் வாங்க எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட. ரோட்டு 50 ரூபாங்க. இது இந்த பீஸ் 50 ரூபாங்க. இது 50 ரூபாங்க. இது 150 ரூபாங்க பீஸ், பெரிய பீஸ். ஒரு மீன் 1 மீன் அரை கிலோ பக்கம் வருங்க. இந்த சில்லி வந்து பிளேட் 50 ரூபாங்க.
இல்ல கரும்புலிங்க இது. இன்னும் கரும்புலி, இது ஜிலேபி, இது ஜிலேபிங்க. நான் போனேன் பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு நேரம் போஸ்ட் ஆஃபீஸுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தா ஒரு ரோடு இருக்குங்க. அந்த ரோட்ல லாஸ்டா வந்தீங்கன்னா நேரம் அந்த பக்கம் வருங்க. தண்ணி எல்லாம் வேலை பண்ணிட்டு மீன் குழம்பு இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. சாப்பாடு 50 ரூபா, மீன் வச்சு ஒரு சாப்பாடு 50 ரூபாங்க. பண்ணிடுவோம். சிக்கன் பண்ணிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. சிக்கன் கிலோ 150 ரூபாங்க. அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா பண்ணி கூட 150 ரூபாங்க. தண்ணி ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். நான் எப்ப வந்து போலாங்க. இங்க டைம் கலண்டர் கிடையாது உங்களுக்கு. காலை 6 மணி நைட்டு 7 மணிக்கு இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. கறி மீன் எல்லாம் செஞ்சு சாப்பிடலாங்க. இந்த தண்ணி எப்பயும் வந்துட்டு இருக்கோம். வரும்போது ஃபோன் பண்ணிடுவாங்க. 9941910775 இந்த நம்பர் ஃபோன் பண்ணீங்க. தண்ணி வரும் இல்லையா ஃபோன் சொல்லிடுவேன். நீங்க வரலாங்க, தைரியமா வரலாங்க. Nomor ya?
வாடா